கொம்பு சீவி வந்து நம்ம தவறான காரியத்துக்கு தான் கொம்பு சீவி விடுறோன்னே சொல்ல வேண்டாம். நான் 150 வயசு வரைக்கும் வாழ்வேன்னு சொன்னால் அது காமெடியாக நினச்சிக்கலாம். நாளைக்கு செத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்லை இல்லை அதானே அந்த மாதிரி தான் இருக்குது. ரஜினி சார் வந்து பாபா வந்து 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னார் இல்லையா? ஆமாம். அதை நம்பும் போது சரத்குமார் வாழ்வான்னு சொல்ல நம்ப மாட்டீங்களா? ஹீரோனாக தான் வில்லனும் நான் அந்த மாதிரி அந்த படம் வந்துடுச்சு இல்லையா? அதனால் அது பெரிய ப்ரொமோஷன் வந்து நம்ம பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ நான் நினைக்கிறேன். அப்படி பாசிட்டிவாக என்ன இருக்குது அதான் சொல்ல முடியாது. அதுக்காக மிகைப்படுத்தி பேசாமல் ப்ரொமோஷன் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். உழைப்பு இருக்குது. லாரன்ஸ் கூட நான் காஞ்சனா பண்ணும்போது பல பேர் வந்து கிராமத்தில் நான் போகும்போது காஞ்சனா அங்கிள் சொல்லி கிட்ஸ் லாரன்ஸ் படம் பார்க்குறவங்களும் என் படத்தை பார்க்குறாங்க. ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் பண்ண படம் எல்லாமே ஒரு கூட வந்து ஒரு காமெடியோடு சேர்ந்த ஒரு கலைஞன் என் கூட இப்போ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டூடை பொறுத்த வரைக்கும் நான் யாரு கூடயும் சேர்த்து காமெடி பண்ணதில்லை. அந்த கேரக்டரே ஒரு ரவிக்குமார் சார் வந்து பிறருடைய கதையை வந்து இயக்குவார். ஆனால் பொன்ராம் ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் இஸ் ஓன் ஸ்டோரி. கதை தான் இன்னைக்கு கதாநாயகன். பெரிய ஆக்டர் படம்னா மார்க்கெட்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு இந்த படம்லாம் வந்து சரியாக போகாட்டி அந்த பாதிப்பு வந்து த்ரூ அவுட் த இண்டஸ்ட்ரியை பாதிக்குது. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்கார். 90s கிட்ஸ் இளைஞர்கள் பார்த்து ஆச்சரியமும் பொறாமையும் படக்கூடிய த ஃபிட்டஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பாக இருக்கு. ஓகே சார். இப்போ கொம்பு சீவி அப்படின்றப்போ ப்ரொமோஷன்ஸில் இருக்கும். நான் இந்த இன்டர்வியூ வந்து ப்ரொமோஷன்ற டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் சார். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சண்டமாரதம் அப்படிங்கிற ஒரு படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போதுக்கும் இப்போதுக்கும் எனக்கு பார்க்குறப்போ ப்ரொமோஷன்ஸ் எவ்வளோ நீடாக இருக்குது சார் ஒரு படத்துக்கு? அது ஹெல்த்தியாக இருக்கா சினிமாவுக்கு? அதாவது தியேட்டருக்கு போகிற பழக்கமே இல்லாமல் வந்த பிறகு ப்ரொமோஷன் வந்து மஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு படத்தை பற்றி மக்களுக்கு போய் சென்றடைஞ்சால் தான் அவங்க தியேட்டருக்கே வருவாங்கன்ற ஒரு எண்ணம். அதனால தான் வராங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் பண்ணும்போது என்ன சோஷியல் மீடியா வரையும் ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்த சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பார்க்கும்போது சரி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க போய் பார்ப்போன்னு ஒரு தூண்டுதல் உருவாகுது காரணமாகிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரிப்பீட்டடாக நம்ம இன்டர்வியூஸ் கொடுக்குறப்ப சார் உங்களுக்கே வந்து ரிப்பீட்டடாக ஒரு 4 ஆங்கர்ஸ் வந்து தொடர்ந்து ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்குறப்போ புதுசாக ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நம்ம ரிப்பீட்டடாக பேசுகிறோன்றப்ப மக்கள் இதை போர்டாக நினச்சிருவாங்களோன்ற மாதிரியான விஷயங்கள் எனக்கே தோணிருக்கும். 100% இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே விஷயத்தை தானே சொல்கிறோம். இப்போ ஒரு அதுவும் இந்த படத்தை பற்றி சொல்கிறோம், இந்த படத்தில் இருக்க சில அம்சத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா எல்லா சேனலும் அதான் சொல்ல முடியும். ஆமாம். ஸோ அது அவங்க எப்படி கட் பண்ணி போடுறாங்க என்னன்னு தான் பார்க்கணும் இல்லையா? பட் ஒன் திங் எல்லா சேனலுக்கும் வருது. அதுதான் இங்கே மெயின் மைய கரு என்ன, கொம்பு சீவி படம் வந்து 19ஆம் தேதி டிசம்பர் 19 வருது, எல்லாம் தியேட்டர் போய் படம் பாருங்கன்னு சொல்கிறதா மெயின். அதுக்கு வந்து அங்கங்கே எல்லா சேனல் எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அங்கே இங்கே எல்லோரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது ஒரு பஸ் கிரியேட் ஆகுதுல்ல. இப்போ 2 ways ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது சார். ஒரு பக்கம் பாசிட்டிவான ப்ரொமோஷன்ஸ், நிறைய பாசிட்டிவான கண்டென்ட்ஸ் பேசுவாங்க, அது வியூஸ் போகுது போகல, அது ரெண்டாவது. ஆனால் நெகட்டிவாக பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே வியூஸும் போகும், அட்டென்ஷன் நிறையா இருக்கும் சார். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் என்ன மாதிரியான பாயிண்ட் சார் விரும்புகிறீங்க? அஸ் அ ப்ரொடியூசராகவும் சரி ஒரு ஆக்டராகவும் நீங்கள் என்ன மாதிரியான வே ஆஃப் ப்ரொமோஷன்? நெகட்டிவ் ப்ரொமோஷன் பற்றி என்ன இருக்குது, அப்படி பாசிட்டிவாக என்ன இருக்குது அதான் சொல்ல முடியாது. அதுக்காக மிகைப்படுத்தி பேசாமல் ப்ரொமோஷன் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவீங்க. உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எல்லாமே வெற்றி படம் எடுக்கணும் தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அது வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது வந்து ஆடியன்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம உழைப்பை தந்திருக்கிறோம்னு சொல்வது நல்லது. அந்த எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. ஆமாம் சார். அவ்வளோதான் சொல்ல முடியுமா? அதை போய்ட்டு மிகைப்படுத்தி இது வந்து 2000 கோடி கலெக்ட் பண்ணும் 3000 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படிலாம் சொல்கிறது தான் மிகைப்படுத்தி சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது சண்டமாரதம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரியான லெவல் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் இருந்தால் சண்டமாரதம் இன்னும் ஒரு வைட் ரீச் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இருந்திருக்கலாம். பட் அந்த டைமில் வந்து அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு இதுக்கு வந்துட்டோம், அழுத்தம் கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது இருந்ததுனால அதிகமாக வந்து ப்ரொமோஷன் அது இதுன்னு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் போச்சு. ரெண்டாவது அதில் மெயினாக நான் தான் இருந்தேன். அது தவிர பாக்கி யாருமே பெரிய சப்போர்ட்டிங் ஆக்டர்னு பெருசாக நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்போது அது ஒரு கதையாகவும் தான் டபுள் ஆக்ஷன் நான் தான், ஹீரோவும் நான் தான், வில்லனும் நான் மாதிரி அந்த படம் வந்துடுச்சு இல்லையா? அதனால் அது பெரிய ப்ரொமோஷன் வந்து நம்ம பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ நான் நினைக்கிறேன். இப்போ சார் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 90s கிட்ஸ் வந்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பொறாமைப்படக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் அப்படின்னு சொன்னேன். இதில் நான் வந்து 2வது கேட்டகரி சார். நான் உங்களை பார்த்து பொறாமப்படுறேன். ஏன்னா இன்னும் 30 வயசே ஆகலை சார். ஏன்னா உங்கள் படத்தோட டைலாக்லேயே நான் சொல்கிறேனே 30 வயசு ஆகிறதுக்குள்ளேயே தொப்பை வருதுன்னு ஃபீல் பண்ணுற நீ எங்கே 30 வருஷமாக அதே மாதிரி ஃபிட்டாக இருக்குது அவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஸோ அதனால் பொறாமப்படுறேன். நாங்களும் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறோம், வாரத்தில் ஒரு நாள் சீட் பண்ணுறோம். அந்த ஒரு நாள் சீட்டுக்கே எங்களுக்கு வந்து வெயிட்டே எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியல.
இந்த மனுஷன் 30 வருஷமா அப்படியே இருக்காருடா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இது வந்து ஃபுட் டயட்லாம் தாண்டி ஃபிசிக்கல் அந்த டிசிப்ளின்லாம் தாண்டி இந்த ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் எதில் சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த பாசிட்டிவ் திங்க் அது மாதிரி எதுவும் இருக்கா சார் உங்களுக்கு? எனக்கு தெரிலங்க. எனக்கு வந்து நான் வந்து அந்த நீங்கள் நினைக்கிற அந்த ஆங்கிளுக்கு நான் போல. நம்ம வந்து பல இன்டர்வியூ சொன்னால் நான் 150 வயசு வரைக்கும் வாழ்வேன்னு சொன்னால் அது காமெடியாக நினச்சிக்கிறேன். ஆமாம் சார். நான் என்ன நினைக்கிறேன், ஏன் சரத்குமார் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன் அடுத்து. நேற்று நைட்டு கூட அதை நான் பார்த்தேன் சார். இல்லையா? தட் மீன்ஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு லிவ் லாங். ஆமாம். நாளைக்கு செத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்லை அதானே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம். ஐயோ பரவாயில்ல இப்படி சொல்கிறாரு, அதில் என்ன பெரிய விஷயம்? எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் வந்து சொல்கிறது ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். ரஜினி சார் வந்து பாபா வந்து 4000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னார் இல்லையா? ஆமாம். அப்போ அதை நம்பும் போது சரத்குமார் வாழ்வான்னு சொல்ல நம்ப மாட்டீங்களா? நம்ம இட்ஸ் ஆல் பாசிபிலிட்டி. என்னை பொறுத்தவரை அதை பற்றி நினைக்கிறது இல்லை. நான் வந்து ஹேபிட்ஸு டிசிப்ளின் இருக்கணும் லைஃப்பில். ஆரோக்கியம் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம். அது ரொம்ப கிளியராக இருக்கணும். அது மட்டும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒரு எக்ஸஸ் ஈட்டிங் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு நாள் சீட் பண்ணாலே டென்ஷன் ஆகிடுதுன்னு. நானே வந்து 1 மந்த்லாம் சம்டைம்ஸ் வந்து இப்போ 1000 ப்ரெஷர்ஸில் சில வந்து எக்ஸசைஸு சாப்பாடு அதிகமாகி எக்ஸசைஸ் கம்மியாகி எல்லாம் பண்ணும்போது வெயிட் போட்டுமே ஐயோ அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் உடனே ஐ ட்ரை டு ஒர்க் அண்ட் கட் இட் டவுன். இப்போ 1 மந்த்தாக நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணல. 1000 காரணங்கள் இருந்தது அதுக்கு. அப்போ உடனே ஒர்க் அவுட் பண்ணுன்ற எண்ணம் இருக்குல்ல, கெட் மை செல்ஃப் புஷ் டுவர்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் ஒர்க் அவுட். அப்போ எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சணுன்ற எண்ணத்துக்கு நான் போயிடுறேன். ஸோ டிசிப்ளின் வச்சுருக்கேன். அப்புறம் இறைவன் வந்து என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாதுல்ல. என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கோம். இப்போ 20 வயது இளைஞர்களும் மரணிக்கிறார்கள் இல்லையா? 40 years 50 yearsலாம் வந்து திடீர்னு ஏதோ ஒரு நோய் வருது, புது நோயெல்லாம் வருது. we are all programmed நம்புறீங்களா? அவ்வளோதான் ப்ரோக்ராம் தான். we are all programmed தான் in this world. அது வந்து பிறப்பு கூட நிர்ணயிச்சலாம். டாக்டர் சொல்லிடுவாங்க இன்றைக்கி பிறந்து இந்த பேபியை வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இறப்பை நிர்ணயிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக சார். நிர்ணயிச்சா வந்து பெரிய கலவரம் ஆயிருக்கும் நாட்டில். பூமியே தாங்கியிருக்காது. உங்களை வந்து கரெக்டாக 2050 தான் நீங்கள் சாவீங்க அப்படின்னா என்ன அட்டூழியம் பண்ணுவாங்க. ஆமாம் சார், ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இன்னும் நிறைய பண்ணுறானுங்க. கத்தியால் குத்தாலும் சாக மாட்டேன்டா, துப்பாயில் குத்தாலும் சாக மாட்டேன்டானா என்ன நிலைமை ஆயிருக்கும். இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், நீ நாளைக்கு தான் உலகத்தோட கடைசி நாள்னா நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்டால் மனசுக்குள்ளே இருக்க வன்மம்லாம் அப்போ தான் சார் வரும். அந்த மாதிரி ஒரு நாளாயிடும். இப்போ டிசிப்ளின்றதுனால அந்த ஒரு வார்த்தை கேட்க நினைக்கிறேன். இப்போது அத்லெட்டாக இருக்கவங்க, ஃபிட்னஸாக இருக்கவங்க, இவங்களாம் வந்து டிசிப்ளினை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் அந்த டிசிப்ளினோட இருக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்கன்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து புதிய இளம் தலைமுறைகளோட நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்ககிட்ட நீங்கள் டிசிப்ளின் எதிர்பார்க்குறீங்களா ரொம்ப, இல்லை ஸ்பேஸ் கொடுக்குறதுனால அவங்க அந்த டிசிப்ளினை மீறுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா சார் உங்களுக்கு? டிசிப்ளின் வந்து நம்ம இப்போ நான் பார்க்குறது வந்து இப்போ நம்ம 30 நாள் 35 நாள் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 40 நாள் நடிச்சு அப்போ அதில் 20 நாள் 25 நாள் வந்து ஒரு இன்றைய காலகட்டத்தில் இருக்க இளம் கதாநாயகர்களை மீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அவங்களை எப்படி நான் அசஸ் பண்ண முடியும்? எனக்கு தெரியாதுல்ல. ஆமாம். பழக்கமும் வந்து அதிகமாக கிடையாது. பேசுவோம், பழகுவோம், அங்கே எப்படி இருப்போம், அப்புறம் என்றைக்காச்சும் மீட் பண்ணலாமா, ஒரு காஃபி சாப்பிட்லான்னு கூப்பிட்டு பார்ப்போம். அவங்க பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான இது நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. அதனால் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி டிசிப்ளினாக இருக்காங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கே தெரியும். ஒரு நிலைச்சு நிற்கணும்னா டிசிப்ளின், உடல் ஆரோக்கியம் தேவைன்னு எல்லாருமே உணர்ந்து கொண்டு இருக்கின்ற காலத்தில் நம்ம பயணிக்கிறோம் நான் நினைக்கிறேன். இப்போ சார் சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டோன்னா சினிமாவில் இருக்க ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு டைமில் வந்து பீக்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தையோ இல்லைனா ஏதோ ஒரு விஷயமோ மீமாக வந்து கிரியேட் ஆகும், பாசிட்டிவோ நெகட்டிவோ கிரியேட் ஆகும். ஒரு 2-3 மந்த்ஸில் அது ஷேட் அவுட் ஆகி அடுத்து வேறு விஷயம் ட்ரெண்ட் ஆகும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சரத்குமார் சார் வந்து எவ்ரி 6 months வந்து ஒன்லி ட்ரெண்ட் ஆகிடுவார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மயிலே மயிலே அந்த டியூட் படத்தில் வர்ற ஒரு சாங் சார், வின்டேஜ் சரத்குமார் சாரை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எப்படி சார் அந்த ஜெனரேஷனுக்கு இதை மாதிரி அடாப்ட் ஆகி நீங்கள் அந்த வைப்புக்குள்ளே போகிறீங்களே சார், அது எப்படி சார்? அது தன்னாலே அமையிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த கீர்த்தி வந்து அந்த படத்தை பண்ணி அந்த டான்ஸ் மூமெண்ட்டுக்காக அந்த சாங்கை யூஸ் பண்ணோம். பயங்கரம் சார். அதே வந்து திருப்பி ரைட்ஸ் வாங்கி அவர் போட்டுட்டார். ஸோ இந்த இந்த ஜென்சி கிட்ஸ் படம் பார்க்காதவங்க கூட அந்த ஏஐ படத்தை போய் பார்க்க வச்சுருக்காங்கல்ல. ஆமாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாங்ஸும் நல்ல பெரிய ஹிட் சாங்ஸ் அது எல்லாமே. ஸோ அதை பார்க்கக்கூடிய சூழல் இன்றைக்கி நம்ம வந்து ஜென்சி கிட்ஸோட இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கிறது. லாரன்ஸ் கூட நான் காஞ்சனா பண்ணும்போது பல பேர் வந்து கிராமத்தில் போகும்போது காஞ்சனா அங்கிள் சொல்லி கிட்ஸ் காஞ்சனா அங்கிள் அப்படின்றாங்க. ஸோ லாரன்ஸ் படம் பார்க்குறவங்களும் என் படத்தை பார்க்குறாங்க. ஸோ என் படத்தை பார்க்காதவங்க இல்லையா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஜென்சி கிட்ஸ் வந்து படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பே கூட இல்லாமல் இல்லாமல் டிவியில் பார்க்குறத தவிர. ஸோ ரெலவெண்ட் ஆகிட்டோமேன்றது தான் என்னுடைய மகிழ்ச்சி. சார் நான்லாம் 90s கிட் சார். உங்களோட படங்கள்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் தான் நான். அதுவும் எஸ்பெஷலாக திவான் ஒரு படம்,
துரைசிங்கம்னு ஒரு கேரக்டரு. இதுவா நல்ல படம், அது படம். அவன் துரைசிங்கம் அந்த செப்பல் இருக்கும்ல சார், இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, அப்போ அந்த செப்பல் கிடைக்கிற ரொம்ப டஃப் சார். ஸோ அப்படியாப்பட்ட ரசிகர்கள் நாங்களாம். கொம்பு சீவிக்கு வரும் சார். கொம்பு சீவிங்கிற டைட்டிலே நம்ம யூஸ்வலாக பேசுகிறப்போ ஒருத்தனை கொம்பு சீவி விடாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம், ஒருத்தனை உசுறுப்பேத்தாத, இல்லைனா ஒருத்தனை வந்து மூட்டி விடாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஸோ கொம்பு சீவி அப்படிங்கிற டைட்டிலே ஒருத்தவங்களை புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் ட்ரைலரும் டீசரும் பார்க்குறப்ப ஒரு விதமான அடக்குமுறையை சந்திக்கிற மக்களும் அந்த அடக்குமுறையை வேறு விதமாக எதிர்கொள்கிற மக்களுமான ஒரு கதையாக தான் எங்களுக்கு தென்படுது. ஸோ படம் எப்படி சார், எது ரிலேட்டடாக பேசுகிறோம்? கொம்பு சீவி வந்து நம்ம தவறான காரியத்துக்கு தான் கொம்பு சீவி விடுறோன்னே சொல்ல வேண்டாம். கொம்பு சீவி விட ஒருத்தரை வந்து கூர்த்திட்டுதல், ஒருத்தரை வந்து உருவாக்குதல், இதுக்கு வந்து கொம்பு சீவி தானே மோட்டிவேட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். 2 பேரும் வந்து எப்படி பயணிக்கிறாங்க, வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திக்கிறாங்க, அவங்க வந்து முயற்சி என்ன அவங்களுக்கு, இவங்களை வந்து யார் வந்து எதிரியாக வந்து நினைக்கிறாங்க, எப்படி அதை வந்து பகை உணர்வை எப்படி வளர்த்தாங்க, எப்படி வந்து அதை சால்வ் பண்ணாங்க, இதுதான் கதையே. ஸோ அதனால் இந்த கொம்பு சீவின்றது வந்து இவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான் கொம்பு சீவி. இப்போ சார் தலைமுறை கடந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, தலைமுறையை கையில் அடக்கி வச்சிருக்க நடிகர்னு ஒன்று இருக்குது. இதில் நான் உங்களை செகண்ட் கேட்டகரியை பார்க்குறேன். தலைமுறையை கையில் அடக்கிற ஒரு ஆக்டர். ஒரு பக்கம் கேப்டன் சாருக்கும் உங்களுக்கான நட்பும் இருக்குது, அவங்க நீங்கள் நடித்த படங்களும் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அவர் பையன் உங்கள் படத்தில் நடிக்கிறார், இல்லை நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிறீங்கன்றப்போ ஒரு பக்கம் கோ ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய மென்டாராக ட்ராவல் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு இருந்திருக்குல்ல சார். ஸோ அது எப்படி சார் இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஏன்னா பேசிக்லி நான் தான் ஏற்கனவே பல இன்டர்வியூவில் சொல்லிட்டேன், விஜயகாந்த் சார் சன்னுன்றத ஒரு இதை ஒரு மைண்டில் தான் ஏற்றிக்கலாம். அவர் இண்டிபெண்ட்டாக ஷுட் அச்சீவ்ன்றது இருக்குது. அப்பா பேர் வந்து நம்ம நிலைநிறுத்துறதுக்கு நம்மளுடைய முயற்சி வந்து அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறார், அவ்வளோதான். அண்ட் சிம்பிளிசிட்டி, அவர் வந்து பழகிற விதம் எல்லாமே ரொம்ப நார்மல் பர்சனாக தான் பழகிறார். ஸோ அதே வந்து தலைக்கு ஏறலைன்றது தெரிஞ்சு போச்சு. அது தலைக்கு ஏறி இருந்தாலே வேறு மாதிரி இருக்கும், பிஹேவியரே மாறி இருக்கும், பிஹேவியர் பேட்டர்ன் மாறும், அப்போ மக்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ இதில் அப்படி இல்லையே. ஸோ யூ ஸ்டில் வாண்ட்ஸ் டு டூ சம்திங், ஏதாச்சும் பண்ணணும், சாதிக்கணும், அது எப்படி இருக்கணும், பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூன் பர்சனாக ஷண்முக பாண்டியன் இஸ் கமிங் அவுட் டு வீல் தட். இந்த படத்தில் சார் உங்கள் பேர் வந்து ரொக்க புலி அப்படின்னு, ரொக்கம்னா பணம், புலி அப்படிங்கிறது ஓகே நம்ம எல்லாரும் தெரிஞ்சது ஆனிமல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த படத்தில் மெயினாக நீங்களும் உங்களுக்கும் சண்முக பாண்டியன் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனாக ட்ரைலரில் நாங்கள் பார்த்தே சம்பாதிக்கணும், பணம், இந்த கடத்தல், ஸ்மக்லிங் இது மாதிரி. ஸோ அந்த கேரக்டருக்காகவே வைக்கப்பட்ட பேர் தானே சார் இது ரொக்க புலி? இல்லை, ரொக்க புலி அந்த கிராமத்தில் வந்து பொன்ராம் வந்து பல வினோதமான பேர்லாம் அவர் கிடைக்கும், வைக்கணும், போஸ் பாண்டியன் பாரு பேர்லாம் பாரு. ஆமாம். ஸோ அதில் வந்து அவர் கிராமத்தில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் ரொக்கப்புலின்னு கூப்பிட்ற பேர் வந்து பிடிச்சிருந்தோன்னு ரொக்கப்புலின்னு வச்சுட்டார். சார் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் கடந்து வந்துட்டீங்க, மோர் தென் 200 ஃபிலிம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் நடிச்சதில் பிடிச்ச படத்தோட இல்லைனா உங்களோட கேரக்டருக்கு பிடிச்ச நேம் என்ன சார்? எங்களுக்கு சின்ராஸ் சார், ஆல்வேஸ் சின்ராஸ் அப்படின்னு. இல்லை, சின்ராஸ் தான் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அப்போ துரசிங்க சார், சக்திவேலு, துரசிங்கம் நிறையா இருக்குது. நீங்கள் சொன்ன பிறகு இனிமேல் நான் வந்து நீங்கள் சொல்கிறேன் இந்த கேரக்டர் பேர்லாம் என்னன்னு சொல்லி இந்த 168 170 படம் பண்ணிட்டேன். ஆமாம், 200 படத்தை தாண்ட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம் சார், மகிழ்ச்சி, தாண்டிடுவோம். ஆனால் அந்த பேர்லாம் என்ன எடுத்து வச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பேர். இதில் வந்து ராகவான்னு வச்சோம். ஆமாம், மாஸ்டர் நீ கராத்தே மாஸ்டர்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில பேர்கள்லாம் என்ன எடுத்து வச்சு அது கேரக்டர் நேம்லாம் கொஞ்சம் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் முயற்சி பண்ணி மைண்டில் ஓடிட்டு இருந்தது சார். குட் கொஸ்டின். ஏன்னா ரொம்ப நாளாக யாரும் கேட்டதில்லை. ஏன்னா அந்தந்த கேரக்டர் என்ன பேர் வச்சு நம்ம நடித்தோன்றதையும் பார்க்குறது நல்லாயிருக்கும் பார்க்க. ஆனால் நிறைய இடங்களில் சார் இப்போ ஒரு மீம்ஸோ இல்லைனா சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா அங்கே ஒரு காமெடி ஆக்டரோட ஃபேஸ் வேணும். ஆனால் மோர் தென் காமெடி ஆக்டரே இல்லாமல் ஒரு சீனை சிரிக்க வைக்க முடியும்னா அது சரத்குமார் சாரால் முடியும். உதாரணத்துக்கு ஏஐ படத்தை எடுத்துக்கோமே, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் காமெடி சார், ஒரு ஸ்டாம்ப் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். இவர்கிட்ட ஒரே ஒரு கதை தான் கேட்டேன், 1997 போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் சொன்ன அந்த ராகவா ரோலாக இருக்கட்டும், சின்ராசு படத்தில் அந்த வாத்து மேய்க்கிற காமெடியாக இருக்கட்டும். ஸோ சரத்குமார் சாரும் காமெடியும் எந்த அளவு ரியாலிட்டியில் இருக்கும் சார்? காமெடி வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் பண்ண படம் எல்லாமே ஒரு கூட வந்து ஒரு காமெடியோடு சேர்ந்த ஒரு கலைஞன் என் கூட இப்போ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சில படத்தில் வந்து தனியாகவும் வந்து காமெடி பண்ணியிருக்கோம். இப்போ டூடை பொறுத்த வரைக்கும் நான் யாரு கூடயும் சேர்ந்து காமெடி பண்ணல, அந்த கேரக்டரே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் அமைஞ்சு போச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரொக்கப்புலி அப்படி தான், ரொக்கப்புலி பேசுகிற ஸ்டைலு பண்ணுற லந்து எல்லாமே காமெடி தான். ஸோ அது காமெடியிலே தான் இருக்கும், 2 பேரும் காமெடி பண்ணிகிட்ருக்கோம், நானும் சண்முக பாண்டியன். ஸோ அப்படி தான் போகுது. ஒரு இடத்துல சீரியஸாக ஆகிறதுக்கு காரணம் இந்த கிராமத்துக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு ஒன்று கையில் எடுக்கிறோம். அது வந்து அதுக்கு தவறாக இருந்தால் கூட அது பிராயச்சித்தம் என்ன, அதான் கதை. இப்போ சார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒரு வில்லை சார்ந்த படம், பொன்ராம் சாரோட ஒரு வில்லை சார்ந்த படம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு டிகேட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டிகேட்ஸ் பின்னாடி போயிடுச்சுல. இப்போ ரவிக்குமார் சார் வந்து அவர் வந்து ஸ்டோரி வந்து அதிகமாக அவர் வந்து பிறருடைய கதையை வந்து இயக்குவார். ஆனால் பொன்ராம் ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் இஸ் ஓன் ஸ்டோரி. அதான் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். பெருசாக டக்குன்னு சொல்லணும்னா
ஸோ ஸ்டோரி நாலேஜ் வந்து ரவிக்குமார் சாருக்கு இருக்குது, பொன்ராமுக்கு இருக்குது. பட் ஐ திங்க் டிபெண்ட்ஸ் மோர் ஆன் ஸ்டோரி. நல்ல ஸ்டோரி யாரும் சொன்னாங்கன்னா அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணுறது ரவிக்குமார். பொன்ராம் கிரியேட்ஸ் ஓன் ஸ்டோரி. நான் இப்போ சார் சீனியர் ஆக்டர் அப்படின்ற பட்சத்தில் ஒரு வார்த்தை எங்கள் எல்லாருமே வைப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு படம் நடிங்க அப்படின்னு சொல்லி சமூகத்தில் ஒரு வார்த்தை முன் வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் நீங்கள் பொலிட்டிக்கலையுமே ரெஸ்பான்சிபிளாக பார்த்துட்டு வந்துருக்கீங்க, சினிமாலே ரெஸ்பான்சிபிளாக இருக்கீன்ற பட்சத்தில் ரெண்டையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இந்த சரக்கு அடிக்கிற மாதிரியான சீனு, இந்த சரக்கு கிளாஸை கையில் வச்சிருக்க மாதிரி சீன், இந்த ஸ்மோக்கிங் சீன்லாம் நடிக்கிறப்போ சரத்குமார் சாருக்கு அது எப்படி இருக்கும், கேரக்டருக்கு எப்படி இருக்கும்? இப்போ கேரக்டரில் நடிக்கும் போது அந்த கேரக்டருக்கு தேவையானது வந்து அந்த படத்தில் பண்ணுறோம், மிகைப்படுத்தி சொல்லாமல் தான் பண்ணுறது. இப்போது விபரீதமும் இருக்குல்ல. ஆமாம். இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டூட் படம் நான் திருப்பேன். என்னுடைய கேரக்டர் வந்து இட்ஸ் நாட் த ரியல் லைஃப் கேரக்டர் இல்லையா. ஐ லவ் எவ்ரிபடி. அப்போ இதில் வந்து ஒரு ஆனர் கில்லிங், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணாலே கோவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படி காமிக்கும் போது என் கேரக்டர் மூலமாக கடைசியில் என்ன சொன்னாங்க, இது தவறுன்றதை உணர்த்துவதற்கு நான் தேவைப்பட்டேன்னு நான் நினச்சிக்கேன். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு மனிதன் இருக்கும்போது இவர் மூலியமாக இது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல வச்சுருக்காரு கீர்த்தி தான் நான் எடுத்துக்குவேன் அது. ஓகே. இப்போ ஒரு படம் ரீச் ஆகிறதுக்கு அந்த ஒன்று பெரிய பேனரில் இருக்கணும், இல்லை அந்த படத்தில் பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்கணும், இல்லைனா பெரிய டெக்னீஷியன்ஸ் உள்ள ஒர்க் பண்ணியிருக்கோம், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், இது மாதிரி பெரிய ஆட்கள் யாராவது வேணுங்கிற ஒரு வார்த்தையை இப்போ ரீசெண்ட் டைம்ஸை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் சார். காரணம் சின்ன படங்கள் தொலைஞ்சு போகிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இது நாட் ஓன்லி ஆக்ட், இல்லை இது வந்து இல்லை இதெல்லாம் மாசி பெரிய ஆக்டர் படம்னா மார்க்கெட்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அந்த படம்லாம் வந்து சரியாக போகாட்டி அந்த பாதிப்பு வந்து த்ரூ அவுட் இண்டஸ்ட்ரியை பாதிக்குது. நீங்கள் ஒரு 5 கோடி 10 கோடிக்குள்ளே படம் பண்ணும்போது பெரிய பாதிப்பு அதிகமாக இருக்காது. அடுத்த படத்தை பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். 150, 200, 300, 400 பண்ணிவிட்டு அது ஃபெயில் ஆகும்போது பெரிய பாதிப்பு ஆகிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெயர்கள் தான் தேவைப்படுகிறது என்று சொல்ல மாட்டேன். கதை தான் இன்னைக்கு கதாநாயகன். அந்த கதை சிறப்பாக இருந்து சிறப்பாக சொல்கின்ற இயக்குனர் இருந்தாலே அது வெற்றி படமாக அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் உங்களே சொல்லுவேன் சார். ஏன்னா ஒரு கட்டத்தில் இங்கே நம்ம கோலிவுட்டில், அதாவது தமிழ் சினிமா படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டு இருக்கு. போர்த்தொழில் அப்படிங்கிற ஒரு படம் வரலை அப்படின்னா அந்த மந்தோட தமிழ் சினிமா ஒரு கவுண்ட் பண்ணிடலாம் சார், ட்ரிபிள் டிஜிட்டை கிராஸ் பண்ணியிருக்கும் படங்கள் சக்ஸஸ் ஆகி. போர்த்தொழில்னு ஒரு படம் வருது, ஆனால் பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ் இல்லை, ஆனால் தியேட்டரில் ஏகப்பட்ட க்ரௌடு போக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் சரத்குமாரோட ரோல் வந்து ரொம்ப சட்டையராக காமாக ரூல் பண்ணுது அந்த ஒரு படத்தை. அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல சார்? அது சார் கண்டிப்பாக போர்த்தொழில் வந்து விக்னேஷ் ராஜா வந்து அந்த கதையை வந்து என் டாக்டர் தான் வந்து சொன்னாங்க, 2-3 முயற்சி பண்ணியிருக்காரு, ஆனால் நீங்கள் ஒருத்தர் கேளுங்க டேடின்னு சொன்னாலும் தான் கதையை கேட்டேன். கேட்டோன்னு எனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அந்த கதை சொன்ன விதம், விக்னேஷ் ராஜாவுடைய இயக்குகின்ற சக்தி எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. அந்த படத்தை பண்ணேன். ஸோ இவ்வளோ பெரிய வரவேற்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் பெரிய வரவேற்பு கிடைச்சது காரணம் அந்த வே த நரேஷன் வாஸ் டன். அந்த யங்ஸ்டர் ஹவ் வி நரேட்டட் த ஸ்டோரி தான் அந்த படத்தோட வித் பேஷனேட் அப்படிங்கிற ஒரு. ஆமாம். ரெண்டாவது என் கேரக்டர் வந்து எங்கேயுமே பிசிறடிக்காமல் இப்படி தான் இருப்பார்ன்றதையும் கொண்டு போயிட்டார். ஸோ அதனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆடியன்ஸும் புதுசாக பார்த்துட்டான் எல்லாத்தையும். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் ஜானரில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எனக்கெல்லாம் பெரிய பேர் அதில். இத்தனை வருடங்களில் சார் நாங்கள் முழுக்க ஒயிட்டாக பார்க்குறது, ஹேரு பியர்டு எல்லாமே சரத்குமார் சாரை இந்த ஒரு படத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக அப்படி நாங்கள் பார்த்ததான்னு கேட்டால் சந்தேகம் தான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி நடிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இல்லை சார். ஏன்னா இப்போ ஒயிட்டுன்றது இன்றைக்கி 25 வயசு இளைஞனும் வந்து ஒயிட் கிரே ஹேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். ஸோ சம்வேர் திஸ் ஒயிட் ஹஸ் பிகம் நியூ நார்மல் ஆகிப்போச்சு. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்கிறாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் திஸ் ஆல் திஸ். இப்போ நிறைய பேர் வித்தியாசமான கடலாக வச்சுருக்காங்க யங்ஸ்டர்ஸ். ஒரு பக்கம் வந்து ஒயிட் அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து ஆரஞ்சு அடிச்சுக்கிறாங்க. ஸோ கலர் ஆஃப் தி ஹேர் டஸ் நாட் டிட்டர்மின் ஏஜ். இப்போ சார் இந்த ட்ரைலர் பார்த்துட்டு இருக்கப்ப இந்த படத்தை ஒரு ஜனருக்குள்ளே எங்களால் அடக்க முடியல சார். ஏன்னா ஒரு பக்கம் இந்த கிராமம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வழியை பேசிக்கிட்டே போகுது. திடீர்னு சரத்குமார் சார் அங்கே ரொக்க புலியாக வராரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் காம்போல கோர்ட்டில் நிற்கிற சீனாக இருக்கட்டும், அடி வாங்குற சீனாக இருக்கட்டும், அங்கே திடீர்னு பண்ணாம மாறுறாரு. கிளைமேக்ஸில் ட்ரைலரோட கிளைமேக்ஸில் ட்ரீசர்லேயும் ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிற அந்த படம் என்ன ஜேர்னலில் சார் நாங்கள் பார்க்குறது ஆக்சுவலாக? இல்லை இது பேசிக்காக இது ஒரு ஜனரஞ்சகமான படம். நாட் டேக் திஸ் வெரி சீரியஸாக ஏதோ கருத்து சொல்ல போகிற படம் கிடையாது. இது வந்து ஒரு வில்லேஜில் 2 பேர் இணைகிறாங்க. அந்த இணைஞ்சு அவங்க ட்ராவல், அந்த ட்ராவல் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது ஆக்ஷன் கலந்த காமெடி கலந்த ஒரு தாய்ப்பாசம் உறவு இதெல்லாம் சொல்கின்ற ஒரு படம் தான். அப்புறம் அந்த வில்லேஜுக்கும் எங்களுக்குள்ள பாண்டு, வில்லேஜுக்கு ஒன்றுனா எப்படி நான் நின்னோம், இதுதான் கதை. ஸோ இட் பேசிக்கலி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருந்தாலும்
பல கருத்துக்களையும் சொல்கிற படமாக அமைஞ்சது. இவ்வளோ இப்போ ஓடிடிஸ், யூடியூப் சேனல்ஸ், தியேட்டர்ஸ் சொல்லிட்டு மூல முடுக்கில் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த காலத்தை விட சார். பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். அப்போவே வந்து சரத்குமார் சார் வந்து வில்லேஜில் இருக்கவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா டக்குன்னு சரத்குமார், நாட்டாமையா சரத்குமார் சார் மாதிரி அப்படின்ற ஒரு வார்த்தை வரல சார். அந்த ஒரு பட்சத்தில் இந்த படம் போய் சேர்றதுக்கான எளிமை எப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதான் இப்போ வில்லேஜ் பேஸ் படம் தானே இது. டோட்டலாகவே வந்து வேஷ்டி சட்டை போட்டு தான் நடிச்சிருக்கோம் 2 பேருமே. அப்போ பேசிக்காகவே ஒரு வில்லேஜ் மண் வாசனைக்குள்ள ஒரு படம் தான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனக்கு இதில் தான் சார் கேள்வி. இப்போ வேட்டி சட்டை போட்டு நடிக்க போகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு புதுசு கிடையாது. அது உங்களுக்கு பழகுன ஒரு விஷயம். கிராமம் சார்ந்த படம் வந்தாலே சரத்குமார் வந்து இதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறாரு. அது வந்து டேரக்டர் சொன்னாலும் சரி சொல்லலாலும் சரி, என்கிட்ட கிராமம் படம்னாலே இதை நான் எப்பயுமே ஆன் கேமராவில் ஃபாலோ பண்ணுவேன். என்ன சார் அதுக்கான ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒன்றும் கிடையாது. அதில் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் முடியும் இல்லையா? இதுக்காக கிராமிய படத்தை நடித்தா நான் இப்படி ஃபாலோ பண்ணுவேன்றதுக்கு ஒன்றும் அது வந்து வரவுகள்லாம் கிடையாது. என்னை பொறுத்த அந்த படத்துக்கு என்ன தேவைப்படுதோ அது பண்ணுறது தான் என்னுடைய கேரக்டர். ஓகே சார். அதில் வந்து கிராம படமாக இருந்தாலும் சரி, இது அர்பனாக இருந்தாலும் சரி, அந்த கேரக்டர் மூலமாக தான் நான் போவேன். இப்போ போர்த்தொழில் பார்த்தீங்கன்னா அது என்ன, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சின்ன வயசில் வந்து அப்பாலாம் அடிச்சிருக்காங்க, பெல்ட்டாலாம் அடி வாங்கின மாதிரி தெரியுது. அவர் எப்படி போகிறாருன்னு பார்த்தா அந்த அவருடைய பாதையே வேறு மாதிரி இருந்திருக்கு. ஒரு அப்யூஸ்ட் பர்சன்றது தெரிஞ்சுக்க பண்ணி அந்த கேரக்டர் அப்படி தான் போகுது. ஸோ அதனால் என்னை பொறுத்த அடாப்டபிலிட்டி டு த சப்ஜெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போது சோஷியல் மீடியாவில் சார் தொடர்ந்து சரத்குமார் சார் வந்து வாரத்துக்கு ஒரு விஷயத்தில் ட்ரெண்டாக வரும் போல சொன்னால், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கருக்கறி விழிகளான ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், பச்சை கிளி முத்துச்சரத்தில். ஸோ உங்களுக்கு அந்த காதல் சீக்வன்ஸாக அந்த உங்களை காட்டுற விதம் அப்படிங்கிறது ரொம்ப பியூசஸாக இருக்குன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு சார். ஸ்பாட்டிஃபை ஆட் பண்ணது தான் நான் வந்து ஷேர் பண்ணி வைக்கிறேன் பிஆர் ஒர்க் இந்த ஒரு விஷயத்தை. ஸோ அப்படியா சரத்குமார் சார் இனிமேல் எங்களை வந்து இது மாதிரி என்டர்டெயின் பண்ணுறதுக்கோ இல்லைனா இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கோ என்ன மாதிரியான அப்கமிங்ஸ்லாம் வச்சுருக்காரு சார்? படங்கள் சார் ப்ரெஸ் மீட் கேட்கல. இல்லை, படங்கள் இருக்கு. படங்கள் வந்து இப்போ நான் வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பேல்காம் மேஜர் ரவி டைரக்ட் பண்ண போகிறாரு. ஓகே ஓகே. அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்டோரி தான் இன்னும் அந்த ஆக்ஷன் பிளாக் எப்படி, காஷ்மீர் போகணும், இதெல்லாம் பேசிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து ரகோத்தமன் ஒரு படம் பண்ணுறோம், கமல் பிரகாஷ் கிங்ஸ்டன் பண்ணவர் வச்சு. அது வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை மையப்படுத்திய ஒரு கதை. அது வந்து பிப்ரவரியில் ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் வந்து இன்னொரு வந்து பாலாசார் ஒரு அசோசியேட் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் அந்த கேரக்டர் அது மண் வாசனையான ஒரு கதை. அப்புறம் ரிலீஸுக்கு வந்து காத்துட்ருக்கிற மிஸ்டர் எக்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்தது அதான் மிஸ்டர் எக்ஸ். நான் கௌதம் கார்த்திக் அண்ட் ஆர்யா பண்ணது. ஆழின்னு ஒரு படம் முடிச்சிட்டேன். ஓகே ஓகே. அது ரொம்ப கடல்ல எடுத்த படம். அது ஏப்ரல் போல் ரிலீஸ் பண்ணலான் இருக்காங்க. ஸோ ரிலீஸ் படம் இருக்கனால அது ப்ரொமோஷன் இது வேறு இருக்குது. அப்புறம் ஹிந்தி படம் வந்து ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும். நான் கபில் சர்மா, நீத்து சிங் நடித்தது. அதனால் இப்போ ரைட் நவ் ஒரு ரகோத்தமன் படம் மட்டும் முதல்ல ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது இந்த ஃபேல்காம் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மன்னிச்சுக்கோங்க உங்களை ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் காக்க வச்சதுக்கு. இது மாதிரி தொடர்ந்து இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்கமிங் சினிமாவுக்கு வரக்கூடிய இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கேன். உங்களை எப்பவும் போல் சோஷியல் மீடியாலாம் கொண்டாடிட்டே இருக்கோம். ரொம்ப நன்றி சின்ரா சார். தேங்க்யூ. நன்றி சார்.